ஹலோ buddies, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கான vlog என்னங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லை, நான் இன்றைக்கி தேவையான கிளாஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஒன் பை ஒன்னாக நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைட் பை சைடு அப்படியே என்னோடய ஒர்க்ஸும் போயிட்டு இருந்தது. அது என்னென்னா, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு திங்ஸ் எல்லாம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் 2 பாயில் பண்ணுற எக் வச்சுருந்தேன். அதை எடுத்து தொலியெல்லாம் உரிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். அப்புறம் அதை கட் பண்ணி பெப்பரும் சால்ட்டும் லைட்டாக போட்டுட்டு நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. லைட்டாக சின்ன சின்ன ஃபுட்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம லைஃப் ஸ்டைலில் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக செய்கிறேன். மற்றபடி ரொம்ப டயட் ஃபாலோ பண்ணுறது பின்ன ரொம்பலாம் சீன் இல்லை. இதில் ஜஸ்ட் ஒரு ஹெல்த்தி வேல நம்ம லைஃப் ஸ்டைலை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நான் எனக்கு கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ்க்காக ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் இன்றைக்கி நான் எடுத்துருக்க ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா பப்பாயா. ஸோ அதெல்லாம் நீட்டாக தோலியெல்லாம் உரிச்சிட்டு நீட்டாக கட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்கும், நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் என்னோடய ரைஸ் நான் குக் பண்ணியிருந்தேன். நான் ஒயிட் ரைஸ் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் இந்த ரைஸ் தான் சாப்பிடுவேன். இந்த ரைஸ் பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரைஸ் என்னங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த ரைஸ் தான் நான் சாப்பிட்ற ரைஸ். ஸோ வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இதையும் டிஃபனில் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தாங்க. ஸோ சாம்பாரும் பேக் பண்ணி சைட் பை சைடு அதையும் எடுத்து எல்லாம் பேக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி பேக்குள்ளே செட் பண்ணியாச்சு. கிளாஸுன்னு ரொம்ப நேரமாக சொல்லிட்டுருக்கேன். என்ன கிளாஸுங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நான் ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நாங்கள் டெய்லரிங் கிளாஸ் போவேன். அதுக்காக தான் இந்த ப்ரிப்ரேஷன்லாம். இன்றைக்கி கொஞ்சம் கால் ஏர்லியராக வந்துருச்சு, சீக்கிரம் வர சொல்லி கால். அதனால் நான் நேரமாகவே கிளம்பிட்டேன். இல்லைனா எப்போவுமே ஆஃப்டர்நூன் மேலே தான் கிளம்புவேன். ஸோ அதனால் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டேன். இன்றைக்கி மார்னிங் எனக்கு ரொம்ப ஹரிபரியாக போச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.